இன்று சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் வகையிலான செய்தி தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் பறந்து திரியும் சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவிகளை பார்த்து மகிழ்ந்த காலம் போய் தற்போது சிட்டுக்குருவி இனமே இல்லை எனும் அளவுக்கு குறைந்து காணப்படுகிறது. அவ்வாறு அவற்றின் இனம் அழிந்ததற்கு காரணம் என்னவென்பது குறித்து பறவையியல் ஆராய்ச்சியாளர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் ஆய்வு செய்து வருகின்றனர். சிட்டுக்குருவிகள் பறப்பதற்கும் கூடுகள் கட்டி வாழ்வதற்கும் முன்பிருந்த வசதிகள் ஏதும் தற்போதைய நகர வாழ்க்கையில் அவற்றுக்கு கிடைக்காததும் சிட்டுக்குருவிகள் குறைந்து வருவதற்கு காரணம் என்றும் நவீன செல்போன் கோபுரங்களிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளாலும் அவற்றிற்கு பாதிப்பு ஏற்படுவதாக அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த இனம் அழிகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த பறவை மனிதனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பூச்சி இனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி சாப்பிட்டுட்டு அந்த பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பறவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இதனுடைய ஒரு சிந்தனையை எடுத்துட்டு எல்லாருமே இதை ஒரு கேர் எடுத்து அதுக்கான கூடுகள் அமைக்கணும். இயற்கையோடு அந்த குருவியும் நம்மோடு பல காலங்கள் பயணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். வயல்களில் போடப்படும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளாலும் அவற்றிற்கு பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் அதன் மூலம் சிறு குஞ்சுகளுக்கு அத்தியாவசிய உணவான பூச்சி புழுக்கள் ஆகியவை கிடைக்காமல் போயிருப்பதாகவும் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் நாகர்கோவிலில் உள்ள சந்தை ஒன்றில் உள்ள வியாபாரிகளுக்கு சிட்டுக்குருவிகளை வளர்க்க தேவையான கூண்டுகளை தனியார் அமைப்பு ஒன்று வழங்கி வருகிறது. அவ்வாறு எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அடுத்து மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்த குருவிகள் தற்போது 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையாக பெருகி உள்ளன. இந்த பறவைகள் வாழ்வதற்கு வாழிடம் சரியா கிடையாது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் பில்டிங் வராததுக்கு முந்தி இந்த ஓலை குடிசைகள் அப்புறம் ஓட்டு கட்டடங்கள் அதுகளெல்லாம் சிட்டுக்குருவி நிறைய குடிக்கொண்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கட்டடங்கள் வந்தனால சிட்டுக்குருவிகளுக்கு வாழ்வதற்கு அந்த இடங்கள் இல்லை. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நிறைய பயன்படுத்துறதுனால அந்த குருவிகள் போய் சாப்பிடும்போது அந்த குருவிகளுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்கு உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு குருவிகள் இறந்து போகுது. செல்போன் டவர் வர்றனாலையும் அந்த ரேடியேஷனுக்கு ஆனாலையும் குருவிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுக்கு இனப்பெருக்க உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு அந்த இனமே அழிந்து போகின்ற நிலையை எட்டி கொண்டிருக்குது. சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தனி மனிதனும் முன்வர வேண்டும் எனவும் இயந்திரமயமாகிவிட்ட இக்காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க சிட்டுக்குருவிகள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் விவசாயிகளின் உற்ற நண்பனாக விளங்கி அவை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த சிட்டுக்குருவிகள் எழுப்பக்கூடிய சத்தங்களை பார்த்து அவங்க ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிட்டுக்குருவியை பாத்தீங்களான்னு கேட்டாவே அவங்க பதில் நோ அப்படிங்கிற ஒரு பதில தான் சொல்றாங்க. சாதாரண எந்த மனிதனுக்குமே அதனுடைய பறக்கிறது அது கொத்தி இறைகளை சாப்பிடும் போது அதை நம்ம பார்க்கும் பொழுது மன தளர்ச்சியோட இருந்தா கூட அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அப்டா மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா கடைகள்லயும் அதை கூடு வச்சு அது ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கு. சும்மா காக்கா அதை குஞ்சியை தூக்கிடாது. அதுக்கு புழு பூச்சிகளை பக்கத்தில் இருக்க புழு பூச்சிகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு அதை அழிஞ்சு போறதுனால அது நல்லதா இருக்கும். அதனால இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ள அது குருவி கொஞ்சம் நல்ல இதாட்டு வளர்ந்துட்டு இருக்கு. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கவும் அவை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 20ஆம் தேதியான இன்றைய தினத்தை சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினமாக கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு நாடுகளும் அனுசரித்து வருகின்றன. 3:30 மணி இருக்கும்போது அந்த குருவிகள்லாம் கிச்சு கிச்சுன்னு சத்தம் போடும்போது மனிதனை விட அது என்ன செய்யுது, மிக உற்சாகமா மகிழ்ச்சியா சத்தம் போடும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. அதை கேட்கும்போது அந்த சத்தத்தை கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருந்து. ஆனா மனிதனை விட அது சின்னதா இருந்தாலும்
அது வந்து உற்சாகமா மனிதனை விட சுறுசுறுப்பாட்டு அதை தூக்கும் போது அந்த சிட்டுக்குருவிகளே பார்த்து கொண்டே தூத்து கொண்டே இருப்பேன். வேலை செய்யக்கூடிய கஷ்டமே எனக்கு தெரியலங்க. அப்டா மார்க்கெட்டு மக்களுக்கு இங்க வேலை செய்யவங்களுக்கும் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இந்த நாளில் சிட்டுக்குருவிகளை காப்போம், சிட்டுக்குருவிகள் விரும்பி உண்ணும் தானியங்களை பயிரிடுவோம் என்ற உறுதிமொழிகளை மனதில் ஏற்கும் வகையில் உறுதி எடுப்போம். சிட்டுக்குருவி இனத்தை அழிவிலிருந்து மீட்டெடுப்போம். சத்தியம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் விமலாவுடன் ஊட்டியிலிருந்து நீலகிரி செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீவன்சன்.